சார் ஹிதாயத்துல்லா சார், ஒரு ஆட்சி முடிந்த பிறகு ஒரு புதிய ஆட்சி நடக்குது. இப்போது நம்ம மேற்கு வங்கம் பார்க்கலாம், இல்லை வேறு சில நார்த் இந்தியன் ஸ்டேட் பார்க்கலாம், திரிபுரா பார்க்கலாம். இங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கம்யூனிச தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் உடைச்சாங்க ஒரு புதிய ஆட்சி வந்தபோது. இங்கே தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அரசாங்கத்தினுடைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க. அந்த படத்தை தேர்ந்தெடுத்து அந்த படம் அனுப்பப்பட்டது, எல்லாரும் அந்த படத்தை மாட்டிட்டாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு சார், இதெல்லாம் நடந்த பிறகு நீ எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறது இருக்கு இல்லையா, இதை இந்த அரசு வேடிக்கை பார்க்குதா, இல்லை பண்ணட்டும் பவர் தானே, பவரை என்ஜாய் பண்ணட்டும்ட்டு எப்படி ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்களா? இதை அரசு எந்திரம் என்பது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் அரசு எந்திரம் தான். அப்போ ஆசிரியர்கள் அதுக்கு மேலே வந்து டிஓ சிஓலாம் இருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு வழிகாட்டுதல் என்ன கொடுக்குறாங்களோ அந்த வழிகாட்டுதல் தான் அந்த தலைமை ஆசிரியர்கள் செய்வாங்க. ஓகே, இப்போ ஒரு முதல்வர் வரும்போது அவருடைய படத்தை அந்த முக்கியமான தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலேயோ அல்லது முக்கிய இடங்களில் வைப்பது இதுக்கு முன்னே உள்ள ஒரு விஷயந்தான். ஆனால் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் அதை தாண்டி வேறு யாராவது அது மாதிரி வேறு இடங்களில் வச்சாங்கன்னா அது தவறு தான். நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் இதை வந்து ஏதோ ஓரிரு இடங்கள் நடந்தது, நம்ம தமிழ்நாடு முழுக்க நடந்ததாக நாம் சொல்லக்கூடாது. அதை தடுத்துருவாங்க நிச்சயமாக. டிஓ சிஓ யாராக இருந்தாலும் அவங்க தடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அப்படி தவறுகள் நடக்கிறத கண்டிக்க வேண்டிய பொறுப்பு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உண்டு. அப்படி நடந்தால் கல்வி அமைச்சர் அதை சொல்லி இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி ஒரு சூழ்நிலை வருது. இது வந்து உங்களுக்கு படம் விஷயம். ஏன்னா மாணவர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்பதில்ல, யார் பிரதமர் கேட்போம், யார் ஆளுநர் கேட்போம், யார் முதல்வர்னு கேட்போம், இதெல்லாம் கேட்குறது உண்டு. அரசியலும் அவங்களுக்கு தெரியணும். பேரறிஞர் அண்ணா சொல்வார், அரசியல் என்பது அத்தை மகளைப் போல, அவளை சுற்றி வரலாமே தவிர தொட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அரசியலை. அதனால் ஒரு முதல்வர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதோ, அது வந்து ஒரு மாணவர்கள் தெரிந்து கொள்வதோ அந்த படம் இருக்கிறத பற்றி நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஆசிரியர்களை மீறி யாராவது வெளியில் அதிகார வரம்பற்றவர்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அது செய்தால் அது தவறு, அது கண்டிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அது கண்டிக்கணும். அதில் ஒன்றும் ரெண்டு கருத்துலாம் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில்